வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சோற்றில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன்னா பழைய சோற்றில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் காரணமாக இருக்குது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோறும் நீராகாரமும் சாப்பிடும்போது இந்த அளவுக்கு மருத்துவன்மைகள் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவன்மைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதமும் அதனுடைய நீரும் நம்முடைய தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்தும் அப்படின்றத நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை தவிர்த்தும் நிறைய நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ பழைய சோற்றினுடைய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நீராகாரமாக பழைய சாதம் இருக்குது. பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த அந்த நீராகாரத்தில், அதாவது புளிச்ச தண்ணீர்னு சொல்லுவோம். ஸோ இதிலிருந்து வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும். சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் நம்ம நொதிக்க வைக்கும்போது வழக்கமான சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவை விட அந்த நொதிக்க வைக்கப்பட்ட சாதத்தினுடைய நீரில் 21 மடங்கு இரும்பு சத்து அதிகம் கிடைக்கிறதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்திலிருந்து 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நம்மளால் பெற முடியும். இதுவே 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட சாதமாக இருந்ததுன்னா அதில் இரும்பு சத்தினுடைய அளவு 73.91 மில்லிகிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட 203% வந்து நமக்கு அதிகரிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குறிப்பாக நமக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய அதாவது ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழைய சாதமும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த புளிச்ச தண்ணீரும் அந்த நீராகாரமும் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் அதை தான் எடுத்துக்குவாங்க. ஊட்டச்சத்து முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கிறதால உடல் அவங்களுக்கு பலம் பெறும். எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ நாமளும் அது போல் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். பல நோய்களை தீர்க்கக்கூடியது பழைய சாதம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி என்று சொல்லக்கூடிய சத்து உருவாகுது. இது அதிகப்படியான உடல் சோர்வை நமக்கு தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயுத்தன்மையும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது, உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் டி சத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக அந்த விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உடல் வலிமை பெறுவதற்கும் ஊட்டச்சத்துக்கள் முறையாக கிடைக்க பெறுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நமக்கு எலும்புகள் பலம் பெறுவதற்கெல்லாம் விட்டமின் டி சத்து அவசியம். ஏன் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விட்டமின் டி சத்து தான் கால்சியம் சத்து நமக்கு உறிஞ்சி எலும்புகளை அது பலப்படுத்தும். இதனால் 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்ம எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். பேலன்ஸ்லாம் நம்ம நிலை தடுமாற்றம் இல்லாமல் இருப்போம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு பிரச்சனையுமே இல்லாமல் நமக்கு ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கிறதுக்கு பழைய சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ எலும்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நரம்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும், தசைகளும் வலுப்பெறும். இதனால் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் இருக்குது. பல நோய்களை தீர்க்கக்கூடிய நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாக பழைய சாதம் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. உடல் குறிப்பாக இந்த கோடை காலங்களில் குளிர்ச்சியாக மாற்றப்படும் நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெனிஃபிட் தான். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழைய சாதம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாக்கக்கூடிய புண்களை நமக்கு சரி பண்ணி அல்சரை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். சாதத்தை நொதிக்க வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிரிகளும் நுண்ணூட்டச்சத்துக்களும் உற்பத்தி. இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய pH அளவை மேம்படுத்துவதோடு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய உற்பத்தியும் நமக்கு ஊக்குவிக்கும். ஸோ குடலில் கெட்ட பாக்டீரியாக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு நார்சத்து கிடைக்க விடாமல் பண்ணி பலவிதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தலாம். ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த pH அளவு நமக்கு அதில் இருக்கக்கூடிய நார்சத்து நமக்கு கிடைக்கும் போது pH அளவெல்லாம் நமக்கு மேம்பாடு அடையும். குடலில் நல்ல பாக்டீரியாக்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நமக்கு ஊக்குவிக்கும். இதனால் செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. குறிப்பாக குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய இயல்பு கொண்டது பழைய சாதம். நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை நமக்கு மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்குமே உதவி செய்து பழைய சாதம் மிகச்சிறந்த மலம் விளக்கியாக செயல்படுகிறது. வளர்ச்சிதை மாற்றமும் இதனால் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
குடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதால மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ இதனால் சீரற்ற குடலிக்கும் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறதோடு சருமத்தை வந்து வயதான தோட்டத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக நம்ம வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் பழைய சாதம் அதிகரிக்க செஞ்சு சருமத்தில் நெகிழ்வு தன்மையை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதே போல் பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படும். தலைமுடிக்கு ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசியதுக்கப்புறம் இந்த நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் ஊற்றி நம்ம தலையை வந்து அலசணும் அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும். ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய வளர்ச்சியை வந்து நமக்கு தூண்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால நம்ம வந்து தலைமுடி அதாவது அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெற்று முடி கொட்டுதல், இளநரை வந்து ஏற்படுவது, பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு பழைய சாதம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக நம்மளுடைய சருமத்தில் வந்து முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. தோல் சுருக்கம் கூட இருக்காது. நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்போம். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கிறதுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பழைய சாதத்தினுடைய வேறு நன்மைகளும் நிறைய இருக்குது. ஏன்னா பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரிலும் அதிக அளவிலான பொட்டாசியம் இருந்திருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதாவது அந்த ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாது, தளர்வாக ரத்த நாளங்கள் இருக்கும், இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ அதுக்கு வந்து பழைய சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியம் சத்து நம்மளால் பெற முடியும். இது இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாகுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதமும் நீராகாரமும் இருக்குது. ஸோ இது வந்து வயிறை லேசாக வைத்திருப்பது போல் நம்மை உணர வைக்கும். இதனால் உடல் நாள் முழுவதுமாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இருக்கும். இது வந்து வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது, சிவப்பு அரிசி மற்றும் ப்ரௌன் ரைஸ்லையுமே நம்ம வந்து இந்த பழைய சாதத்தை செய்ய முடியும். அதுலேருந்து இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்கள் நம்மளால் பெற முடியும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் நமக்கு வந்து குறிப்பிடுறாங்க. பழைய சோறை வந்து சரியான முறையில் செய்வதற்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. பொதுவாக நம்ம எப்படி அளந்து சமைச்சாலும் கொஞ்சமாவது நம்ம சமைக்கக்கூடிய அந்த சாதம் வந்து மீந்து போயிடும். அல்லது பழைய சாதத்துக்காகவே இன்னும் சில பேரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டு, கொஞ்சம் அதிகமாக அரிசி போட்டு சேர்த்து வடித்து வச்சுக்குவாங்க. வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மண் சட்டியிலையோ அல்லது பாத்திரத்திலையோ மீண்டும் நிறைய நீரை ஊற்றி அதை வந்து அது கூட வந்து ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு கலந்து மூடி வச்சிடணும். இன்றைக்கி மதியம் வச்சு சாதமாக இருந்தால் கூட நம்ம மாலையில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம். மண் சட்டியில் வைக்கிறது இன்னும் நல்லது, அது பழைய சாதமாக மாறும். இரவு முழுவதுமாகவே சாதம் அந்த நீரில் வந்து நொதிக்க ஆரம்பிக்கும். காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழைய சோறு நம்முடைய அந்த காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தயாராக இருக்கும். பழைய சோறுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான். நன்கு தண்ணீரில் ஊறி இருக்கக்கூடிய சாதத்தை கைகளால் பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைத்து குடிக்கலாம். சிலர் வந்து அந்த நீரை தனியாக வடித்து எடுத்து நீராகாரமாக குடிப்பாங்க. ஸோ அந்த சாதத்தில் தயிர் அல்லது மோர் வந்து சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு முறை சாப்பிட பழகிட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சு போயிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் காலையில் வெறும் முயற்சியில் பழைய சாதத்தையும் நீராகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இந்த பழைய சாதம். சில பேர் பழைய சாதத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க, சில பேர் பழைய சாதத்தை செய்யக்கூட மாட்டாங்க. ஸோ நாம் வந்து அப்படி இருக்க வேணாம், பழைய சாதத்தை தொடர்ந்து அப்பப்போ எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.